நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ராஷ்டிர பாஷாவில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய கத்திய அதிலிருந்து சுவாமி விவேகானந்த் அந்த லெசன் இன்றைக்கி லெசன் ஃபுல்லாக போட போகிறேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு சாராம்சம் கொடுக்குறேன். முதல்ல எப்போவுமே கதையுடைய கருவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் சாராம்சம் படிங்க. அப்போ தான் நல்லது. இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது மட்டும், ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோன்னா அந்த லாங்குவேஜை நல்லா முழுமையாக கற்றுக்கணும். அப்போ தான் பேச முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமம். சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ட்டு. புக்கில் இருக்கிற அந்த சுரைக்காயை பார்த்தா அது நம்ம சாம்பாரெல்லாம் வைக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். கற்றுட்டா தான் நமக்கு நல்லா பேச முடியும். இன்றைக்கி ஹிந்தி இஸ் மஸ்ட்டு. நல்லா படிங்க. படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. கஷ்டம் இல்லை. ஒரு தடவைக்கு 4 தடவை கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். எனக்கு புரியல, ஃபஸ்ட் டைமில் எதுவுமே புரியாது. நாங்களும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து டீச்சராக வந்தவங்க தான். ஸோ நல்லா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா சாராம்சம் படிங்க. அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஒரு தடவைக்கு 5 தடவை கேளுங்க, தப்பே இல்லை. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். பாரத்துடைய நவ் ஜாகரன் மறுமலர்ச்சியின் சங்கு பஜானே வாலே, சங்கு ஊதக்கூடிய மகா புருஷோங்மே மகாத்மாக்களில் சுவாமி விவேகானந்த் கா ஸ்தான், சுவாமி விவேகானந்தருடைய இடம் அத்விதீய ஹை, இணையற்றது. உன்கான அவருடைய திவ்யன அழகான சந்தேஸ் செய்தி, வஸ்துதக உண்மையில் பாரத் கேலியே ஹீ நகி, பாரதத்திற்கு மட்டுமல்ல, கேலியேன ஆக, ஹீனகி மட்டுமல்ல, அபித்து மாறாக, சம்பூர்ண முழுமையான, விஸ்வ கேலியே உலகத்திற்கு, ஆத்தியாத்மிக்னா ஆன்மீக சம்பந்தமான, உத்தான எழுச்சியின் உத்கோஷ்தா முழக்கமாக இருந்தது. சுவாமி விவேகானந்த் ஜி கா ஜன்ம, சுவாமி விவேகானந்தர் ஜன்மன பிறப்பு சன்ன ஆண்டு 1863 மே, அதாவது 1863 பிறந்தார். பச்பன் மேம், குழந்தை பருவத்தில், உன்கா அவருடைய நாம் பெயர் நரேந்திரன், வே அவர் பச்பன் சேஹி குழந்தை பருவத்தில் இருந்தே, ஹோன்ஹார் தே நல்ல உறுதியுடன் இருந்தார். ஹோன்ஹார்னா திறமை, உறுதி, இந்த அர்த்தம் வரும். உனோங்னே அவர் அங்கிரேஜி ஸ்கூலோங் மேம் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சிக்ஷா பாயி கல்வியை பெற்றார். அவுர் மேலும் சன் ஆண்டு 1884 மேம் 1884 பிஏ டிகிரி பிராப்தகி பெற்றார். பச்பன் சேஹி குழந்தை பருவத்தில் இருந்தே, உன்கே அந்தர் அவருக்கு உள்ளே, ஏக் ஒரு பிரபலமான, ஆத்தியாத்மிக் பூக்தி ஆன்மீக சம்பந்தமான பசி இருந்தது. ஆன்மீக பசி இருந்தது. இந்த ஆத்தியாத்மிக் புக்கு, இந்த ஆன்மீக பசியை சாந்த் கர்னே கேலியே, சாந்த்னா அமைதி, சாந்தப்படுத்துவதற்காக, வே அவர் பிரம்ம சமாஜத்தின் நித்திய தினசரி பிரார்த்தனா சபாமேம் பிரார்த்தனை சபையில் கூட்டத்தில் சம்மிலித் ஹோதேதே கலந்திருந்தார். சுரீலே ஸ்வர்கே காரன், சுரீல் என இனிமையான, ஸ்வர்ணம் குரலின், கே காரன் காரணத்தால், கீர்த்தன் சமாஜ்மே கீர்த்தன சபையில், உன்கா படா அவருக்கு மிகப்பெரிய, ஆதர் ஹோதாதா மரியாதை இருந்தது. உன் தினோங் அந்நாட்களில், சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சகே, சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிரீத்தி, பரமஹம்சர் மீது, லோகோங்கி மக்களுக்கு, படி மிகப்பெரிய,
ஸ்ரத்தா தி பக்தி இருந்தது. நவ் யுவக் இளைஞன் நரேந்திரனே நரேந்திரர் பி நரேந்திரனும் உன்கே அவருடைய சத் சங்குசே நற்சேர்க்கையால் லாப் உட்டானா நன்மை அடைய பிராரம்ப கியா ஆரம்பம் செய்தார். அவுர் மேலும் தீரே தீரே மெல்ல மெல்ல உன்கே அவருடைய உபதேசோங்சே உபதேசத்தினால் வே அவர் பகுத் மிகவும் பிரபாவித் ஹுயே அதாவது ஈர்க்கப்பட்டார், அவரிடத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அவர் மேலும் உன்கே பக்தி மண்டலியுமே அவருடைய பக்தி குழுவில் சம்மலித் ஹோகையே கலந்து கொண்டார். ஏக் சச்சே ஒரு உண்மையான குருசே குருவிடமிருந்து ஆத்தியாத்ம தத்துவம் ஆன்மீக தத்துவ அப்படின்னா பரம்பொருள் அவர் வேதாந்த ரகசியத்தை ஜான்கர் அறிந்து கொண்டு யுவக் நரேந்தர் கி இளைஞர் நரேந்தருடைய ஆன்மீக சம்பந்தமான பிபாசா தாகம் சாந்த் ஹுயி அமைதி அடைந்தது. உன்கி குரு பக்தி அவருடைய குரு பக்தி அத்விதீய தி ஒப்பற்றதாக இருந்தது. ஜப் எப்பொழுது, கபி எப்பொழுதாவது, வே அவர் பரமஹம்ச ஜியுடன் சர்ச்சா கர்த்தே தோ சர்ச்சை செய்தால் ஏக் சப்து சே ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் உன்கே பிரதி அவர் மீது ஸ்ரத்தா பக்தி और சம்மான மரியாதையான பாவன எண்ணம் டபக்தாத்தா சொட்டி இருந்தது. சுவாமி விவேகானந்தர் குருதேவருடைய பிரதம் தர்ஷன் கா முதல் தரிசனத்தை வர்ணனை இஸ் பிரகார் கியாக இந்த மாதிரி செய்து இருக்கிறார். தேக்னே மேம் பார்ப்பதற்கு, வே அவர் பில்குல் முற்றிலும் சாதாரண ஆத்மி மனிதனாக மாலும் ஹோத்தே தெரிந்தார். உன்கே ரூப் மே அவருடைய வடிவத்தில் கோயி எந்த விசேஷ்தா தனித்தன்மை ஒரு விசேஷம் இல்லாமல் இருந்தது. நத்தி அப்படின்னா இல்லாமல் இருந்தது. போலி அவருடைய பேச்சு பகுத் மிகவும் சரள் எளிமையாகவும் ஸ்ரீதி தி வெளிப்படையாக இருந்தது. மைனே நான் மன்மேம் மனதில் சோச்சா யோசித்தேன். கி அப்படின்னா என்று தட் மீனிங் வரும். கியா சம்பவகை இது நிகழக்கூடியதா. கி யக் சித்து புருஷ் ஹோங்கே இவர் முழுமை பெற்ற மனிதராக இருப்பார். மைம் தீரே தீரே நான் மெல்ல மெல்ல உன்கே பாஸ் பகுஞ்சா அவரிடத்தில் அடைந்தேன். அவர் மேலும் உன்சே அவரிடம் வேஹி பிரஷ்ன அதே கேள்வியை பிரஷ்ன கேள்வி பூச்சே கேட்டேன். ஜோ மை அக்சர் நான் அடிக்கடி அவுரோங் சே பூச்சா கர்த்தா தா எதை ஜோன்ன எதை மெய்ம் நான் அக்சர் அடிக்கடி பெரும்பாலும் அவுரோங் சே மற்றவர்களிடம் பூச்சா கர்த்தா தா கேட்டிருந்தேனோ அதையவே இவர்கிட்ட கேட்குறார் மகாராஜ். கியான்னா என்ன. ஆப் நீங்கள் ஈஸ்வருடைய கடவுள் அதாவது அவர் இருக்கிறார் அஸ்தித்வன இருத்தல் நிலை அப்படின்னு அர்த்தம். நிலையில் விஸ்வாஸ் ரக்தேகை நம்பிக்கை வைக்கிறீர்களா. உன்னோங்னே ஜவாப் தியா அவர் பதில் கொடுத்தார். மைனே ஃபிர் பூச்சா மைனே நான் ஃபிர்னா மீண்டும் பூச்சா கேட்டேன். கியா ஆப் உஸ்கா அஸ்தித்வ சித்து கர் சக்தேகை நீங்கள் உஸ்கா அஸ்தித்வ அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத சித்தகர் சக்தேகை அதாவது ப்ரூஃப் பண்ண முடியுமா காமிக்க முடியுமா அப்படிங்கிறாரு. இன்னொன்னே
ஜவாப் தியா அவர் உன்னோனேனா அவர் ஜவாப்னா பதில் தியானா கொடுத்தார் ஆமாம். மைம்னே ஃபிர் பூச்சா மைம்னே நான் ஃபிர்னா மீண்டும் பூச்சா கேட்டேன் கைசே எப்படி ஜவாபு மிலா ஜவாப்னா பதில் மிலானா கிடைத்தது. மைம் உசே டீக் வைசேகி தேக்தாகும் ஜெய்சே துமேங் அதாவது நான் உன்னை பார்க்கறது போல. மைம் நான் அவரை உசே அவரை டீக் சரியாக வைசேகி அப்படித்தான் தேக்தாகும் பார்க்கிறேன் ஜெய்சே துமேங் உன்னை போல. ஜெய்சேனா போல துமேங்னா உன்னை. பரமஹம்ச ஜிக்கி வாணி மீம் பரமஹம்சர் ஜீவுடைய சொல்லில் பிஜ்லி கீசி மின்னலை போன்ற சக்தி இருந்தது. ஜோ சஞ்சயாத்மா அதாவது சஞ்சயாத்மாக்கோ தக்சன் ஐயத்திற்கு உரிய தக்ஷன் அந்த நொடியில் டீக் ராஸ்தே பர் டீக்னா சரியான ராஸ்தேனா வழியில் லா தேதி லானா கொண்டு வருதல் கொண்டு வந்து இருந்தது. அவர் மேலும் யஹி பிரபாவ் இதே ஒரு ஆற்றல் ஆகே சல்கர் இன்னும் ஒரு படி மேலே போய் விவேகானந்த் ஜிக்கி வாணி விவேகானந்தர் ஜியுடைய சொல் மற்றும் திருஷ்டின பார்வையிலும் உற்பன்ன ஹோ கயா தா உற்பத்தி ஆகி இருந்தது. நரேந்திரக்கி மாதா நரேந்திரருடைய அம்மா மாதா கி இச்சான விருப்பம் ஆசை இருந்தது. மேரா லடுக்கா என்னுடைய பையன் வக்கீல் பனே வக்கீலாக ஆக வேண்டும். அச்சே கர்மி நல்ல குடும்பத்தில் உஸ்கா அவனுடைய பியாகு ஹோ திருமணம் நடக்க வேண்டும். அவர் மேலும் வஹ் துனியாக்கே அவன் உலகத்துடைய சுக்குன சுகத்தை போகே அனுபவிக்க வேண்டும் உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும். ஜப் எப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடைய பிரபாவ்னா ஒரு ஆற்றல் ஒரு தாக்கத்தில் ஆக்கர் வந்து நரேந்திரன் சந்நியாசம் லேனேக்கா எடுத்துக்கொள்வதற்கான நிச்சயன முடிவு கியாத்தோ செய்தால் உன்கி மாதா அவருடைய அம்மா பரமஹம்ச ஜீவுடைய சேவையில் உபஸ்தித்னா பிரசன்ட் ஆகிறார். அவர் மேலும் அனனை வினை அதாவது வேண்டுகோள் வைக்கிறாங்க. வேண்டுகோள் செய்தார். மேரே பேட்டேக்கோ என்னுடைய மகனுக்கு ஜோக்னா சிக்காயே சந்நியாசத்தை கற்பிக்காதீர்கள். சிக்காயென கற்பியுங்கள் ந சிக்காயென கற்பிக்காதீர்கள். ஆனால் ஜிஸ் ஹிருதயனே எந்த மனதில் எந்த இதயத்தில் சாஸ்வத் பிரேம் ஒரு நிரந்தரமான அன்பு அவர் ஆத்மானுபூதி சுய அனுபவத்துடைய ஆத்மானுபூதிக்கே ஆனந்தன சந்தோஷம் ஆனந்தத்துடைய சுவாதுன சுவை பாலியாஹோ பெற்றுக்கொண்டாரோ உசே அதை லௌகிக்னா இவ்வுலக சுக்ன சுகம் போக்ன அனுபவம் கைசே எப்படி அப்னி ஓர் தன் பக்கம் கீஞ்ச் சக்தாக இழுக்க முடியும். நரேந்திரனுடைய வைராகிய விருத்தி அதாவது பற்றற்ற தன்மை ஒரு விருத்தின வளர்ச்சி தின் நாளுக்கு நாள் படுத்தீகி கயி உயர்ந்தே விட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகா சமாதி கே பாத் அதாவது அவர் மகா சமாதி அடைந்த பிறகு உன்கே சிஷ்யோங்கே அவருடைய சிஷ்யர்களின் தலைமை கா பார்னா பொறுப்பு நரேந்தர் பர் ஆயா நரேந்திரன் மீது வந்தது. தபி அப்பொழுதே உனோங்னே அவர் ததா மற்றும்
உன்கே சாத்தியோங்னே, சாத்தின நண்பர்கள், அவருடைய நண்பர்கள் சந்நியாஸ்கா, சந்நியாசம் என்ற அந்த விரதத்தை லியா எடுத்துக்கொண்டார்கள். உஸ்கே பாத், அதன் பிறகு சுவாமிஜி உச்சு ஆத்தியாத்மிக், அது உயர்ந்த ஆன்மீக சம்பந்தமான ஞான நாலேஜ், பிராப்தி கேலியே, அந்த நாலேஜை வந்து அறிவை வந்து பெறுவதற்காக, பிராப்தி கேலியே பெறுவதற்காக ஹிமாலய் கி ஓர், இமயமலையை நோக்கி சலே கயே சென்று விட்டார். கயி வர்ஷோங் தக், பல வருடங்கள் வரை, தபஸ்யா தபம், அவர் சித்த சுத்தி அப்படின்னா மன தூய்மை, சித்தன மனம், சுத்தின தூய்மை, சித்த சுத்திக்கு சாதனா மேம், சாதனையில் லகே ரகே ஈடுபட்டு இருந்தார். வே சித்து மகாத்மாவோங்கி, அதாவது சித்த அப்படின்னா யோக சக்தி பெற்ற மகாத்மாக்னா மேன் மக்களை கோஜ் கர்த்தே தேடி, மற்றும் உன்கே சத் சங்ஸே அவர்களுடைய நற்சேர்க்கையினால் லாப் உட்டாத்தே பலனை நன்மையை அடைகிறார். சத்திய கி கோஜ், சத்தியத்தை கோச் அப்படின்னா தேடி, கர்னே கேலியே தேடுவதற்காக, உனோங்னே அவர் சபி தரக்கே, சபி தரக்ன எல்லா வகையான கஷ்டங்களையும், பிரசன்னதாசே மகிழ்ச்சியுடன், சகுத்தே சகித்து கொண்டார். சுவாமிஜி நே ஸ்வயம் கஹா, சுவாமிஜி ஸ்வயம்னா செல்ஃப், தானே கஹா சொன்னார். கபி கபி எப்பொழுதாவது, முஜே எனக்கு, தோ தீன் தின் தக், நான் 2 தீன், தோன்னா 2, தீன்னா 3, தின் தக் நாட்கள் வரை, கானா நகி மில்தாத்தா சாப்பாடு கிடைக்காமல் இருந்தது. அக்சர் அடிக்கடி, ஐசே ஸ்தான் பர் இப்படிப்பட்ட இடத்தில், நங்கே பதன் ஆடையற்ற உடலுடன், சோயாத்தா தூங்கி இருந்தேன். ஜஹாங்கி சர்தி அங்குள்ள குளிருடைய, அந்தாஜா மதிப்பீடு, தர்மாமீட்டர் சேபி இந்த தர்மாமீட்டராலும், நகி லக் சக்தானா சொல்ல முடியாது, காண்பிக்க முடியாது, அந்த அர்த்தத்தில் வரணும். கித்னி ஹி பார் எத்தனையோ முறை, ஷேர் பாக் சிங்கம் புலி, அவுர் மற்றும் தூசரே ஜங்லி ஜான்வரோங் கா, தூசரினா மற்ற, ஜங்லி ஜான்வர்னா காட்டு விலங்குகளை, சாம்னா கர்னா படா எதிர்கொள்ள நேர்ந்தது. பர் ஆனால், ராம் கே பியாரே கோ ராமனுடைய அன்புக்கு, இன் பாத்தோங் சே இந்த விஷயத்தால், கியா டர் என்ன பயம், சுவாமிஜி அப்னே தேஷ்கே, சுவாமிஜி வந்து தன்னுடைய தேசத்துடைய, ஆச்சார் வியவஹார் தூய்மையான நடைமுறை, ரீத்தி நீத்தி பழக்க வழக்கங்கள், சாகித்ய இலக்கியம், அவுர் மற்றும் தர்ஷன் ஃபிலாசபி, சாமாஜிக் ஜீவன் சமுதாய வாழ்க்கை, உஸ்கே பூர்வ கால்கே அவருக்கு முன்பு இருந்த, மகா புருஷ் மேன் மக்கள், இன் சப்கோ இவை எல்லாவற்றையும், யோக்கிய சாமானிய மான்தேகை யோக்கியன தகுதியுடைய மற்றும் மதிப்புக்கு உரியவர்களாக, மான்தேத்தே ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். உன்கே பாஷன், உன்கே அவருடைய, ஏக்ன ஒரு, பாஷன்னா ஸ்பீச் சொற்பொழிவு, நிம்ன லிக்கித் கீழே கொடுக்கப்பட்டுள்ள, அன்ஸ் அம்சம், சோனேக்கே அக்ஸ்ரோங்மே தங்க எழுத்துக்களில், லிக்கா ஜானே எழுத யோக்கியகைன தகுதியானது. பியாரே தேஷ்வாஷ்யோங் அன்பான தேச மக்களே, புனித் ஆரியவர்த்தமே அந்த புனிதமான இந்தியாவில், பஸ்னே வாலே வசிக்கக்கூடிய, கியா தும் அப்னி நீ உன்னுடைய இந்த திரஸ்கர்ணிய அவமதிக்கக்கூடிய,
பீருதா, பீருதான அச்சம், அச்சத்துடன், வஹ் அந்த, ஸ்வாதீன்தா பிராப்தகர் சகோகே சுதந்திரத்தை பெற முடியுமா, கியா உஸ்பர் அதன் மேல், கேவல் மட்டும், வீர் புருஷோங்கா வீர புருஷர்களுக்கு மட்டும், அதிகார் ஹை, அதிகார்னா உரிமைன்னு அர்த்தம், உரிமை இருக்கிறதா, ஹே பாய்யோ ஹே சகோதரர்களே, அச்சி தரக் நன்றாக, யாத் ரக்கோ நினைவு வைத்துக்கொள், கி சீதா சாவித்ரி और दमयंती तुम्हारी ஜாதி கி உன்னுடைய ஜாதி, தேவியாங் தேவிகள் தெய்வங்கள், ஹே வீர் ஏ வீரனே, புருஷோ ஏ வீர் புருஷ் வீர புருஷனே, மர்து பனோ மர்துனா ஆண் அர்த்தம், ஒரு நல்ல ஆணாக ஆகு, और லல்கார் கர் கஹோ சவால் விட்டு கொண்டு சொல், மை பாரதிய ஹூ நான் இந்தியன், மை பாரத் கா ரஹ்னே வாலா ஹூ நான் பாரதத்தில் வசிக்கக்கூடியவன், ரஹ்னே வாலான வசிக்கக்கூடியவன், ஹர் ஏக் ஒவ்வொரு, பாரத்வாசி பாரத மக்கள், சாகே வேண்டுமானால், வ கோயி பி ஹோ அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கோயி பி யாராகவும், ஹோ இருக்கட்டும், மேரா பாயி ஹை என்னுடைய சகோதரர்கள், அப்பட் பாரதிய படிக்காத பாரத இந்தியர்கள், நிர்தன் பாரதிய செல்வமற்ற இந்தியர்கள், உஞ்சி ஜாதிகா பாரதிய உயர்ந்த ஜாதி ஒரு இந்திய குடிமகனாக இருக்கட்டும், நீச்சி ஜாதி தாழ்ந்த ஜாதியுடைய பாரதிய இந்தியர்கள், சப் மேரே பாயி ஹை சப்ன எல்லோரும், மேரென என்னுடைய, பாயி சகோதரர்கள், பாரத் பாரதம், மேரே என்னுடைய, பச்பன் கா குழந்தை பருவத்து, ஹிண்டோலா அதாவது ஊஞ்சல் தொட்டில் எது வேணால் எடுத்துக்கோங்க, மேரே யவன் கா என்னுடைய இளமையின், ஆனந்த் லோக் ஆனந்த உலகம், அவர் மற்றும், மேரே என்னுடைய, புடாபேக்கா முதுமையின், வைகுண்டகை வைகுண்டம், சுவாமிஜி ஆஜ் இன்று, ஹமாரே நம் இடையில், ஹமாரே பீச் மேம் நம் இடையில், நஹி ஹை இல்லை, பர் ஆனால், ஆத்யாத்மிக் ஜோதி அந்த ஆன்மீக ஜோதியுடைய, மசால்னா டார்ச் விளக்கு ஒளி, வே ஜலா கயேகை அவர் ஏற்றி சென்றிருக்கிறார், வஹ் சதா கேலியே வஹ் அவர் அது, சதா கேலியென எப்பொழுதும், சதான எப்பொழுதும், கேலியென ஆக, சன்சார்கோ உலகத்திற்கு, ஆலோக்கித் கர்த்தி ரஹேகி ஒளியை அதாவது பிரகாசமாக்கி கொண்டு இருக்கும், ஆலௌக்கித்னா ஒளி பிரகாசம் இந்த அர்த்தம் வரும். நல்லா கவனித்து படிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, அப்போ தான் எங்களை நாங்கள் மாற்றிக்க முடியும். அடுத்து சாராம்சம் தொடரும்.